உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்போ கடை கிளம்புதே? இரு சாமி கும்பிட்டு போயிடலாம். மாமா சாப்பாடுலாம் தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு கனிக்கும் போட்டு கொடுத்துருங்க. சரிதா. ஏட்டி கனி, நீ என்ன பள்ளிக்கூடத்து ட்ரெஸ் போட்டு நிக்க? இடு வா. என்னப்பா? ஏட்டி உன்னை எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகண்டான்னு சொன்னிச்சுல, வேற எதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்து நிக்க? இல்லப்பா, முழு ஆண்டு பரீட்சை இருக்கு, அதான். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போகலைன்னா ஒன்றும் குடிமொழி போகாது. நேற்று ராத்திரி கனவு வேண்டு அத்தனை பேர்த்தி அந்த பாடுபடுத்திருக்க. நீ ஒன்றும் போக வேண்டாம். பையன் கொடு 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 பையன். ஏட்டி என்ன பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த கணக்குது? எப்பா பேக் கொடுப்பா. பேக் கொடு முதல்ல பேக் கொடு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் ஆகணும், என்ன விட்டுரு. அது சரி, பையன் எதுக்கு இந்த கணக்கு? நிறைய புஸ்தகம் வச்சிருக்கேன். நான் பள்ளிக்கூடம் போய் தான் ஆவேன். இன்னைக்கு நான் பரீட்சை எழுதணும். இல்லை அது நான் கவர்மெண்ட் எக்ஸாமா, ஒரு நாள் லீவ் போட்டேன்ல, அதான் அப்பா சொல்லுதாருல. டேய் சும்மாருடா, படிக்க ஆசைப்படுறா, அவ ஆர்வத்தை போய் கெடுத்துட்டு இருக்க. கனி உனக்கு ஒன்னும் இல்ல, நீ தெம்பாதான் இருக்க, தாராளமா ஸ்கூலுக்கு போலாம். சரி மைனி, போறேன். தட்ஸ் தி ஸ்பிரிட். வா போலாம். சரி இரு, தீவார்த்தனை காட்டிடுறேன், சாமி கும்பிட்டு போ. இந்தாயா தாத்தா. பயப்படாம இரு. சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே மாமா. கனி வா. பத்திரமா போ. சரிப்பா. போ. என்ன இந்த பிள்ளை போய் இந்த கணக்கு புஸ்தகம் போய் இவ்வளவு கனமா கணக்கும்? ரொம்ப படிக்கிறா போல இருக்க. இல்ல கனி சீக்கிரம் வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியுமா? அது எப்படி அதுல வெட்டுக்கிளி இல்லங்கிற? அப்போ அதை பத்தி உனக்கு தெரியும் தானே? டேய் இதுல என்ன தெரிய வேண்டியது இருக்கு? எங்களுக்கு வெட்டுக்கிளிய பத்தி நல்லாவே தெரியும். அவன் தப்பே பண்றதா இருந்தாலும் சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான். அப்போ சம்மு வந்தா அந்த தப்பு பண்ணிருக்காங்கறியா? உனக்கு என்னல வேணும்ப்பா? உன் சோக கதை கேட்கல எங்களுக்கு நேரம் கிடையாது. பள்ளிக்கூடம் போகும்போது குறுக்கல வண்டி வந்து போட்டு சீனை போடுதே நீ. முதல்ல வண்டி இல்ல இல்லை ஏறு ஏறு ஓய். நான் இனிமே உங்க வழியில வரல. மரியாதையா என் பிஸ்டலை வாங்கி கொடுத்துரு. எங்களுக்கு தெரிஞ்சாதானே வாங்கி தர முடியும். இல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எஸ்பி என் பிஸ்டலை கண்டுபிடிக்க 48 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அதுல 24 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் நான் பிஸ்டலையே கண்டுபிடிக்கல. முதல்ல மெமோ கொடுப்பாங்க, அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையோட விளையாடாத. அண்ணே ஸ்கூலுக்கு நேரமாச்சுண்ணே. இல்லை அவதான் அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுதாளா?
போற வேணல உனக்கு பள்ளிக்கூடம் போற நேரத்துல வழி மறிச்சு கலாட்டா பண்ணுதியா நீ வழிய விடல இல்லை பரணி, எனக்கு வேலை போச்சுன்னு வையு, நாங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என் நிலைமை புரியாம விளையாடாத, மரியாதையா என் பிஸ்டலை வாங்கி கொடுத்துரு. இல்லை அவதான் சொல்லுதால காதல வெளியா உனக்கு என்ன செவிடாய் பிட்டியா விசிறு வாங்கி தருவா மாட்டிக்குதியா சொன்னதே சொல்லிட்டு இருக்கே பைத்தியக்கார மாதிரி. முத்துப்பாண்டி, தயவு செஞ்சு நான் சொல்றத காதுல வாங்கிக்கோ. சத்தியமா நாங்க யாரும் உன் பிஸ்டலை எடுக்கல. இது பாரு, நீ எங்கேயோ உன் பிஸ்டலை தொலைச்சிட்டு எங்களை வந்து டார்ச்சர் பண்றதுல எந்த நியாயமும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை விடுறியா? வேணால, இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான். அதுக்குள்ள பிஸ்டல் கிடைக்கலன்னா என் வேலையே போயிடும். அது கூட பரவாயில்ல, என் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. ஒரு கிரிமினல் மேல கிரிமினல் ஆக்ஷன் தான் எடுக்கணும். அதுல என்னடா தப்பு இருக்கு? இப்ப வழி விட போறியா இல்லையா? நிச்சயமா உன் குடும்பம் தான் எடுத்திருக்கு. அது எனக்கு தெளிவா தெரியுது. பிஸ்டலை எடுத்தவன் மட்டும் என் கையில சிக்கட்டும். அவன் தோலை உரிச்சு தொங்க விடல. என் பேர் முத்துப்பாண்டி இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா அம்மா, ஃப்ரெண்டு கூட போய் பேசிட்டு வந்துடுறேம்மா. ஏய் தமிழ், மணி 8:30 ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. அம்மா அம்மா 5 மினிட்ஸ்மா, நான் போய் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் தமிழ். ஃப்ரெண்ட், என்ன இந்த டைம்க்கு வந்திருக்கீங்க? ஆமா, என் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. எப்பவுமே உங்களை பார்க்க ஈவினிங் தான் வருவேன். ஆனா இனிமே எப்ப வேணாலும் வருவேன். நீங்க எங்க போனாலும் வருவேன். ஃப்ரெண்ட், இன்னைக்கு ஸ்கூல்ல கட் அடிச்சிடலாமா? பாவி. ஏய் இறங்கு, முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு. ஆதி, நீங்க ஆபீஸ் போலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, ஆஃபீஸ் தான் போகணும். ஓ அப்படியா? தட்ஸ் மை கேர்ள். தமிழ்னா தமிழ் தான், எல்லாத்தையும் கரெக்டா கேட்ச் பண்ணிடுவா. பாரதி, பாத்தீங்களா என் பொண்ணுக்கு எவ்வளவு புரியுதுன்னு? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. ஏய் லேட் ஆச்சு, கிளம்பி ஸ்கூலுக்கு. உங்க கூடயே இருக்கேன். சரி ஃப்ரெண்ட், அவங்க கிடக்குறாங்க. நம்ம இன்னொரு நாள் ஜாலியா வெளியே போலாம். இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பை மா. பை ஃப்ரெண்ட். பாய். இந்தா. பாய். பாய். பை ஃப்ரெண்ட். அப்புறம் சார் என்ன இந்த பக்கம்? இந்த பக்கம் வர்றதுக்கு நான் யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? என் பொண்ணு ஸ்கூலுக்கு போறா, நான் அவளை பார்க்கறதுக்காக வந்தேன். சரி, கிளம்பலாமா? எங்க கிளம்புறது? எங்க போறதா? ஆபீஸ்க்கு தான். நீங்க இல்லாம நான் எப்படி ஆபீஸ் போறது பாரதி? நானும் ஆபீஸ்க்கு தாங்க வரேன். நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். நீங்க கார் எடுத்துட்டு போங்க, நான் பைக்ல பின்னாடியே வரேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஆபீஸ் போறோம். ஆதி, வண்டி இருக்கே. அப்படியா? அப்படியே அந்த வண்டியை தூக்கி ஓரமா வச்சு லாக் பண்ணிட்டு வந்து கார்ல ஏறுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஆபீஸ் போறோம். இல்ல ஆதி, எதுக்கு இப்பவே 2 பேரும் சேர்ந்து போனோம்? அதுவும் உங்க கார்ல. நான் வண்டியிலேயே வரேன். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தானே சொன்னேன். என்னால எம்டியை தனியா விட்டுட்டு போக முடியுமா? எப்படி? எம்டி சார்,
எம்டி மேடம் 2 பேரும் ஒரே கார்ல போறோம். இட்ஸ் சோ சிம்பிள் பாரதி. கட்டிக்க போறவன் கூப்பிடுறான், கூப்பிட்டதும் வந்து கார்ல ஏறாம கதை பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்கெல்லாம் கட்டிக்க போறவன் எப்படா வெளியே கூப்பிடுவான் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பாரதி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பாரதி. ஓ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. சொன்னா கோவம் மட்டும் வருது இல்ல. இப்ப நீங்க நடந்துக்கிறத பார்த்து நான் வேற என்ன சொல்றது? இப்ப என்ன, நான் உங்க கூட கார்ல வரணும் அவ்வளவுதானே? அஃப்கோர்ஸ், அதானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இருங்க வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? நீ முக்கியமான விஷயம்னு ஆரம்பிச்சாலே ஏட்டி புட்டியாக தான் ஏச்சு பேசுவேன். அப்படி ஏதாவது பேசுறதா இருந்தா மரியாதையா போயிடு. பா, அதான் அம்மா முக்கியமான விஷயம்னு சொல்றாங்கல்ல, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. சரி, என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி அவசர அவசரமா பாரதிக்கும் ஆதி தம்பிக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டீங்க. பாரதி வாசுவும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அப்ப நாம எதுவும் ஜாதகம்லாம் பார்க்கலங்க. சரி, இப்ப பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. என் மனசுக்கு ஜாதகம் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க பார், எனக்கு இந்த பூஜை புனஸ்காரம் ஜாதகம் சாமி எல்லாத்திலும் நம்பிக்கை இருக்கு. நான் இந்த கல்யாண பேச்சை ஆரம்பிச்சதுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டி போடணும். இந்த கல்யாணம் நடக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிப்பாட்டலான்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வர்ற நீ. இங்க பார், 2 பேர் மனசுக்கு பிடிச்சி நடக்கிற இந்த கல்யாணத்தில் எந்த ஜாதகமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகம் பார்க்கணும் அது இதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தில் ஏதாவது குழப்பம் செஞ்ச கொண்டு புதைச்சிடுவேன். நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க. எனக்கு பாரதியும் தமிழும் நம்ம கூடவே இருக்கணுங்க. அதை நினைச்சுதாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல எனக்கும் சந்தோஷம் தாங்க. தெரியும். ஒரு தடவை அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு. பாரதிக்கு நல்லது நடக்கணும்னு யோசிச்சுதாங்க ஜோசியம் பார்க்கலான்னு சொன்னேன். கிழிச்ச அதை தான் நானும் பார்த்தனே. உன் மகன் ஜாதகத்தையும் பாரதி ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பார்த்து 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு வந்து சொன்னேன். இன்னைக்கு நடந்தது என்ன? இப்ப அவங்க தான் ஊரே சிரிப்பா சிரிக்குது இல்ல, ஊர்ல தலை காட்ட முடியல. அந்த அயோக்க பையன் ஜெயிலுக்கு போயிட்டானே. கல்யாணம் நடந்ததா? நல்ல வேளை நடக்கல. அந்த பயலை பாரதி கல்யாணம் பண்ணியிருந்தா பாரதியோட வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நான் கும்பிடுற அந்த தெய்வம் தான் தமிழையும் பாரதியும் காப்பாத்துச்சு. இங்க பார், உருப்படாத யோசனையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு போ. இங்க பார், மனசார ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா அது நடக்கும். இனிமே இந்த கல்யாணத்தில் குழப்பத்தை உண்டாக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும்னு வந்து என்கிட்ட நின்ன குழப்பம் செய்யறதுன்னு ஏதாச்சும் வந்து செஞ்ச கொன்னு புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. ஏன்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி திட்டுறீங்க? அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல தானே சொல்றாங்க. அது உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, அதுக்காக இப்படியா பேசுவீங்க? என்ன புரியல? ஜாதகம் பார்க்குற விஷயத்த எப்போ வந்து சொல்லணும்? முத தடவை ஆதி அம்மா வந்து பொண்ணு கேட்டாங்கல்ல, இவ போய் பாரதியை மிரட்டி கல்யாணத்தில் விருப்பம்னு சொல்லி மிரட்டினால, அப்ப சொல்லிக்கணும் ஜாதகம் பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்மளோட சொசைட்டில பெண்களுக்கான இடம் முக்கியமானதான்னு சொல்லப்படுது. பெண்களோட பெயர்களை தான்
எல்லா ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் வச்சிருக்காங்க, தெய்வமா கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு தலைகீழா தானே நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, பொருளாதார சுதந்திரம் இல்லாமலே இருந்தது. அவ்வளோ ஏன், குடும்பத்துல கூட பெண்கள் பேச்சு எடுபடாம சமையலும் பிள்ளைங்களை பெத்துக்கிறதும் அதுக்காக மட்டும்தான் பெண்களோட வாழ்க்கைங்கிற அளவுக்கு முடங்கி போயிருந்தது. ஆனா பெண்கள் சோர்ந்தே போகலங்க. கல்வி முக்கியம்னு கஷ்டப்பட்டு எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி இப்போ ஒரு இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க. பெண்களால பல வேலைகளை ஒரே நேரத்துல திறமையா செய்ய முடியும். மல்டி டாஸ்கிங் இயற்கை அந்த சக்திய நம்மள போன்ற பெண்களுக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு ராக்கெட் விடுறதுல இருந்து குண்டூசி தயாரிக்கிற வரைக்கும் பெண் சக்தியோட பங்களிப்பு அதுல கண்டிப்பா இருக்கு. அதே சமயம் பெண்கள் தன் குடும்பத்தையும் கண்டிப்பா கைவிடுறதில்ல. குழந்தைகள் வளர்ப்பு, வீட்டு பராமரிப்பு, பெரியவங்களை பாத்துக்கிறதுன்னு அத்தனையும் விட்டு தராமதான் இந்த முன்னேற்றத்தை நாம அடைஞ்சிருக்கோம். 4 பொண்ணுங்க சேர்ந்தா வம்பு பேசுவாங்கன்னு சொன்னத நாம மாத்தி காமிச்சிருக்கோம். வெறும் 1000 ரூபாய் முதலீடுல தொடங்கின இந்த அலைகள் சுய உதவிக்குழு இப்போ வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் செஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, வசதி குறைஞ்ச பெண்களுக்கு கல்விக்கு உதவி பண்றோம். வீடு கட்ட, தொழில் கத்துக்க, தொழில் ஆரம்பிக்க சின்ன சின்ன கடன்கள் மூலமா பல குடும்பங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திருக்கோம். இது எல்லாமே ஓவர் நைட்ல நமக்கு கிடைக்கல. ஒரு ஆண் வேலைக்கு கிளம்பணும்னா சட்டையை மாத்திட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்டா போதும். ஆனா அது ஒரு பொண்ணால கண்டிப்பா முடியாது. வீட்டுல அத்தனை பேருக்கு சமைச்சு வச்சிருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும், குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவளால ஒரு வேலைக்கோ கல்விக்கோ இல்ல தொழில் செய்யவோ முடியும். ஆனா அது எல்லாத்தையுமே செய்யணும்னு யாருமே கட்டாயெல்லாம் படுத்தவே இல்லை. நினைச்சிருந்தா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேன் காத்துலயே தூங்கி இருக்கலாம். ஆனா நம்ம பெண்கள் அப்படிப்பட்டவங்க இல்ல. பெண்கள் நாம சோம்பேறிகள் இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு அமைஞ்ச மாதிரி குடும்பம் வேற யாருக்குமே அமையாது. என் மாமனார் தான் எனக்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்னு போன வாரம் பார்த்து சொன்னாரு. இதோ இவ்ளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யத்துக்கே தலைவியா இருக்கிற என் மாமியாரை பார்த்து யாரும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கம்பெனில என்ன நடக்குதுன்னு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிற அதே நேரம் கர்ப்பமா இருக்கிற மருமக என்ன சாப்பிடணும்னு அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா தொழிலையும் குடும்பத்தையும் எப்படி பேலன்ஸ்டா கொண்டு போகணும்னு நான் அவங்கள பார்த்துதான் கத்துக்கிட்டேனே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ சார். ஐஏஎஸ் மருமகளே மேடை ஏறி மாமியாரை பாராட்டுறத நான் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன். தேங்க்யூ சார். அப்புறம் என்னோட கணவர் கௌதம் என் படிப்புல அவ்வளோ கவனம் எடுத்துப்பாரு. பரீட்சை நேரத்துல நான் நல்லபடியா எழுதணும்னு அவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுத்தாரு. இன்னும் என் வீட்டுல இருக்கிற என்னோட குழந்தைனாரு, அவங்களோட மனைவின்னு அத்தனை பேருமே எனக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்ததுனால மட்டும்தான் என்னால இந்த இடத்துக்கே வர முடிஞ்சது. என்ன சித்தி, இன்னும் கலெக்டரே ஆகல, அதுக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்கா? ஆமா, நீங்க பண்ண ஹெல்ப் பத்திலாம் எதுவுமே சொல்லாம இருக்கா? நீங்க கொஞ்சமா பண்ணிருக்கீங்க. என்ன உனக்கு கிண்டலா? பேசட்டும். அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா இந்த வீடியோவை வச்சு ஊரே கிண்டல் பண்ண போகுது. ஓ, அப்படியா சொல்றீங்க? மன்னிச்சிருங்க, நானே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களை தயவு செஞ்சு ஊக்கப்படுத்துங்க. பெண்கள் தொழில், வேலை, கல்வின்னு எதை எடுத்துக்கிட்டாலும்
குடும்பத்துக்கு உண்டான கடமைய கண்டிப்பா மறக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கதானே இந்த வாழ்க்கையே. ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா பெண்கள் முன்னேற்றத்துல ஆண்களோட பங்கும் சம பங்கு இருக்கணும். பெண்கள் மேல மேல தங்கள் உயரத்தை அடைய அது கண்டிப்பா உதவும். நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். பெண்களை தெய்வமா போட்டுருங்கன்னா நான் கேட்கல, சக மனுஷியா நினைங்கன்னு மட்டும் தான் நான் கேட்கிறேன். அம்மாடே, மகளிர் தின வாழ்த்துக்கலாமா? நீ நல்லா இருப்ப. இந்திரா சூப்பரா பேசுன. Thank you very much. Thank you. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பு, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அன்பு. டேய், இவனா? வணக்கம் பாஸ். போன தடவை வார்ன் பண்ணி விட்டுட்டு போனேன், பட் இந்த டைம் டேய், இவன் இங்க இருந்து உயிரோட வெளியே போக கூடாது. அப்படியா? டேய், போங்கடா. டேய், உன்கிட்ட அன்னிக்கே என்ன சொன்ன? உனக்கு வில்லன் வேஷம்லாம் ஒத்து வராது, ஏதாவது காமெடினா ட்ரை பண்ணுன்னு சொன்னல. டேய், போலீஸ்டா, தப்பிச்சு ஓடுங்க, ஓடுங்கடா. வாமா. கஸ்தூரி மேடம், என் பேர் ரிஷி. அதை தவிர இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் எங்க வீட்டில் இருக்கிறவங்களோட நம்பரை தரேன்.
சார் உங்களுக்கு அந்த நம்பர் அமைச்சிருக்கேன் பாருங்க. வந்திருக்கு கார்த்தி. ராஜேஸ்வரின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இதை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புனா அந்த லொகேஷனை உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க. கண்ட்ரோல் ரூம் சொல்லுங்க சார். சத்யன் சாரா? ஆமா சார். சார் நான் இன்ஸ்பெக்டர் சரவணவேல் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்கேன். அதுல லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 931 வரும். ஓகே பார்க்குறேன் சார். ஆமா சார் இருக்கு. அந்த நம்பர்ல இருந்து லாஸ்டா எந்த நம்பருக்கு கால் போயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த நம்பரோட லொகேஷனை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்ல முடியுமா? இதோ பார்க்குறேன் சார். செக் பண்றாங்க. சார் லாஸ்டா 3 தடவை 2 நம்பருக்கு கால் போயிருக்கு சார். ஓகே கார்த்தி, லாஸ்டா 2 நம்பருக்கு கால் போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? அதுல ஒண்ணு இந்த நம்பரான்னு கேளுங்க. சொல்லுங்க. 99404 99404. சத்யன் சார், அதுல ஒரு நம்பர் இந்த நம்பரா பாருங்க. சார் 2ல ஒரு நம்பர் இந்த நம்பர் தான் சார். ஆமா கார்த்தி, இந்த நம்பர் தானா? அது ஐஸ்வர்யா அண்ணியோட நம்பர். மும்பைக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க. அவங்க அம்மா ராஜேஸ்வரி தான் நான் சஸ்பெக்ட் பண்ற ஆளு. சார் அது மும்பை லொகேஷன் கொஞ்சம் கேளுங்களேன். சத்யன் சார், அந்த நம்பர் மும்பை லொகேஷனை காட்டுதா? ஆமா சார். ஆமா கார்த்தி, மும்பை லொகேஷன் தான் காட்டுதான். நமக்கு வேண்டியது இன்னொரு நம்பர் தான். அது எந்த லொகேஷன் காட்டுதுன்னு கேளுங்களேன். சத்யன் சார், அந்த இன்னொரு நம்பர் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த நம்பர் எந்த லொகேஷனை காட்டுது? சார் மாதவரம் இந்திராமில் ஏரியால ஒரு குடோனுக்கு பக்கத்துல இருக்கிற டவரை காட்டுது சார். ஓகே சத்யன் சார், இன்கேஸ் அந்த நம்பர் அங்கிருந்து மூவ் ஆச்சுன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அந்த கால் ரீச் ஆன டவர் மாதவரம் இந்திராமில் ஏரியாவில் இருக்கு. அங்க ஒரு குடோன் பக்கத்துல காட்டுதான். அந்த ஏரியா எனக்கு தெரியும். அது குடியிருப்பு பகுதி கிடையாது. அந்த மில்லை விட்டா ஒரே ஒரு பாலடைஞ்ச குடோன் மட்டும்தான் இருக்கு. அந்த குடோனை சுத்தி வெறும் காடு தான். ஓகே சார், ரிப்போர்ட்டர் ரவி அங்கே தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கே போகலாம் வாங்க. ஓகே கார்த்தி, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டது நீங்க. நான் எதுக்குங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்படியே நான் மன்னிப்பு கேட்டேன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. ஈவினிங்குள்ள நான் யாரை கூட்டிட்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னனோ அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். ரவி உள்ள வாங்க. இவருதாமா அந்த ரிப்போர்ட்டர் ரவி. காலையில் நம்ம வீட்டுக்கு வரதுக்காக தாமா கிளம்பியிருக்காரு. ஆனா வர வழியில 4-5 ரவுடிங்க அவரை கடத்திட்டாங்க.
அதனால தான் கரெக்ட் டைமுக்கு அவரால் வர முடியல. அவர் ஃபோனும் நாட் ரீச்சபிளாகவே இருந்துச்சு. ரவி சொல்லுங்க, யார் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு தப்பான நியூஸை பப்ளிஷ் பண்ண சொன்னா? சொல்லுங்க, உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்க தேவையில்ல. இந்த ராஜேஸ்வரி மேடம் தான் தீபா மேடமும் மியூசிக் டைரக்டரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை அனுப்பி வச்சு தப்பா நியூஸ் போட சொன்னாங்க. இத பாருங்க கார்த்திக், யார் இந்த ஆளு? இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. வேலை வெட்டி இல்லாத எவனையோ காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து எனக்கு எதிரா நடிக்க வைக்கிறீங்களா? கார்த்திக், நீங்க இவ்ளோ சீப்பா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சீப்பா நடந்துகிட்டது யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். ரவி, உங்க போன்ல இருக்கிற சேட்டை அவங்களுக்கு காட்டுங்க. அது உங்க நம்பர் தானே? உங்க நம்பர்ல இருந்து தானே அவருக்கு போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த ப்ரூஃப் போதுமா? நான் சொன்ன மாதிரியே ஈவினிங்குள்ள நீங்க தான் கிரிமினல்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாசினி, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஆன்ட்டி உனக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எழுந்திரு ஹாசினி. ஹாசினி, ஹாசினி, ஆண்டி, 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 ஹாசினி, ஆண்டி, ஆண்டி, ஹாசினி, மேல, ஆண்டி. ஐயோ, அபாய சங்கு ஊத ஆரம்பிச்சிருச்சு. ஹாசினி, ஆண்டி, அங்கிள், ரத்தம். என்ன ஆண்டி? ஹாசினி, ஐயோ, என்ன ஆண்டி, உங்க ரூம்ல என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இல்ல, அங்க ரூம்ல ரூம்க்குள்ள என்ன மாறி இருந்தாளா? இல்ல. அப்ப சூர்யா மாப்பிள்ள இருந்தானா? இல்ல. அப்புறம் வேற யாரு இருந்தா? அங்க ரூம்ல ஹாசினி, ஹாசினி இருந்தா. ஹாசினியா? சரிதா. துர்கா, ஹாசினி ரூம்ல ஹாசினி தான் இருப்பா. அவளுக்கு ஜூஸ் குடுக்கறதுக்கு தானே நீ மாடிக்கு போன? ஐயோ ஆண்டி, ஹாசினி கழுத்தை அறுத்துட்டு ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான். ஐயோ துர்கா. ஏய் துர்கா, என்ன சொல்ற? ஆமா, நான் என் கண்ணால பார்த்தேன். ஹாசினி கழுத்தை அறுபட்டு ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான். அரவிந்த், ஹாசினிக்கு அண்ணே, என்னண்ணே? நான் பார்த்துட்டு வரேன்.
ஹாசினி பேப்பர் என்னது? நான் பேப்பர் பாக்குறது நீங்க எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஹாசினி உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். தோ பேப்பர் தான் படிச்சிட்டு இருக்க. ஏன் இப்படி என்ன கேக்குறீங்க? அதாவது நீ கழுத்தறுப்பட்டு ரத்த வெள்ளத்துல பெட்ல கிடக்குறேன்னு இந்த துர்கா சொன்னா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹாஸ்னி தான் ஃபோன் பண்றா. மாரி, ஹாஸ்னி ஃபோன் பண்றா, சீக்கிரம் வா. ஆங்க வர ஹஸ்பண்ட் சார். வா. வந்துட்ட ஹாஸ்னி ஹஸ்பண்ட். தான். போன் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹாஸ்னி. ஹலோ மாமா. ஐயோ சாரி மாமா. என்ன ஹாஸ்னி ஒரே சிரிப்பா இருக்கு? ஐயோ மாமா, இங்க மரிய மாட்டிட்டு முழிக்கிறது நினைச்சா என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. ஹாசினி அக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிரிங்க, இல்லனா சிரிச்சிட்டு சொல்லுங்க. நான் கழுத்து அறுத்துட்டு செத்து போன மாதிரி ஆக்டிங் பண்ணனா? அந்த மாரி சூர்யாவோட சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறான். இவ ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. எங்க என்னவ ஃப்ராடுன்னு சொல்றா? என்னனோ சொல்றா? அதெல்லாம் இல்ல. இல்ல, அவள எதுவும் கேட்க மாட்டேங்கறீங்களா? போய் பேசாத, நீ உண்மையிலே ஃப்ராட். அப்புறம் இதோட சீன் புரியல. அவளுக்கு இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என்ன ட்விஸ்ட் அக்கா? சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அக்கா ஐயோ ஆண்டி, ரத்தம். ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. ஆண்டி, ஐயோ அங்கிள், ஆண்டி மேல பக்கெட். என்னாச்சு துர்கா? ஆண்டி, ஐயோ, உள்டா மாதிரி என்ன ஆண்டி மேல பாத்ரூம்ல என்ன ஆச்சு? ஆண்டி, நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போனேனா அங்க பக்கெட்ல ரத்தம். ஐயோ, தண்ணிக்கு பதிலா வெறும் ரத்தமா இருக்கு ஆண்டி. துர்கா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆண்டி, என் ரூம்ல பக்கெட்ல தண்ணி சிவப்பா இருக்கு ஆண்டி. அது தண்ணி இல்ல, ரத்தம். ஐயோ முடியல. ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல துர்கா. ஐயோ நம்புங்களேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. தயவு செஞ்சு வந்து பாருங்க. தினம் ஏதாவது சொல்லி ஏன் எங்களை இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னால எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. ஐயோ இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஐயோ, ஹாசினி உடம்பெல்லாம் ரத்தம்னு சொன்ன, இப்ப பக்கெட்ல இருக்க தண்ணிய ரத்தம்னு சொல்ற. என்னால முடியல துர்கா. காணாம போன நீ திரும்ப வராமலே இருந்திருக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. சக்தி, இந்த மெஸ்ஸ உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அப்போ நீங்க 3 பேரும் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் ஒருத்தியா நின்னு போராடினேன். உங்க அப்பா
நம்ம எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் உழைச்சு உழைச்சு நான் அந்த மெஸ்ஸ உருவாக்குனேன். இப்ப இதை விட்டுட்டு ரோட்ல நின்னு வியாபாரம் பண்ணோம்னா ஊர்ல எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்கடி. அம்மா அம்மா நீ அழாத. இல்ல, நான் இப்பவே போய் அவங்க கால்ல விழுந்தாவது இந்த மெஸ்ஸ நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அம்மா எங்கம்மா? இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்த உன் தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்கம்மா போச்சு? வயசு போனதும் அதுவும் போயிடுச்சாம்மா? நான் அனாதையா நின்னப்போ இந்த ஊரு என்ன பேசணும்னு நினைச்சு நீ பயந்து ஒடுங்கி நின்னியாமா? இல்ல வீட்ல இட்லி சுட்டி எடுத்துக்கிட்டு அத தலையில சுமந்துக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு வித்துதானே எங்களை வளர்த்த. அப்படி தெரு தெருவா இட்லி வித்துதானேமா இந்த மெஸ்ஸையும் ஆரம்பிச்ச. அப்படி தன்னம்பிக்கையோட உழைச்ச நீ இப்போ இப்படி பேசுறியாமா? நீ இந்த மெஸ் நம்ம கையை விட்டு போகாதம்மா. சத்தியமா சொல்றேன், இந்த மெஸ் நம்ம கிட்டதாமா இருக்கும். நீ நம்பிக்கையா இரு. நாம முன்னேறும் போது இந்த ஊரே நம்மள வாழ்த்தி பேசுமா. ஆனா கீழே விழுந்துட்டோம்னா வார்த்தையாலேயே நம்மள சாகடிச்சிருவாங்கம்மா. ஊர்க்காரங்க அப்படி பிஹேவ் பண்ணா அது வேற வாயிங்க, இது நார வாயின்னு வடிவேல் டயலாக் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா. அக்கா, உன் பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. ரோட்ல கடை போடுறது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல ஒரு நல்ல இடமா செலக்ட் பண்ணணும். அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும். அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னா நம்ம கடை ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். மத்த ரோட்டு கடை மாதிரி அழுக்கா சுகாதாரம் இல்லாமலாம் இருக்க கூடாது. ஃபாரின்ல ரோட்டு கடை போடுற மாதிரி டீசென்டாவும் ஹைஜீனிக்காவும் கடை போடணுமா. அவ்வளவுதானே சக்திகா. இன்டர்நெட்ல போய் ஃபாரின்ல ரோட்டு கடை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்க கடை செட் பண்ணிட வேண்டியதான். சக்தி, நீ சொல்ற யோசனை நல்லதா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பணம் வேணுமே. அதுக்கு என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, என்னக்கா வண்டி மக்கார் பண்ணுது? என்னம்மா பேட்டரி வீக்கா இருக்கா? இல்லனா புது பேட்டரினா போன வாரம் தான் மாத்தணும். பெட்ரோல் இருக்கா? நேத்து தான் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அப்புறம் ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது? ஐயோ, நான் வேணா ஸ்டார்ட் பண்ணவா? அப்படியா? வாமா. ஷிஷோ ஸ்டார்ட் ஆயிடு. என்னடி இது? இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்வீட்டி, மானத்தை வாங்காத, நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிடு. என்னது, இந்த வண்டிக்கு பேரு ஸ்வீட்டியா? ஆமா, என் அக்கா எங்க வண்டிக்கு வச்சிருக்க நிக் நேம் அது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்வீட்டி, ஸ்டார்ட் ஆயிடுமா? ப்ளீஸ்மா, மானத்தை வாங்காத. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஸ்வீட்டி சக்தி அக்கா பேச்ச மட்டும் தான் கேக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது என்னன்னா, இந்த ஸ்வீட்டை கொடுக்க மனசே இல்ல. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல 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 இல்ல, நீங்க எடுத்துட்டு போங்க.
அண்ணா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு எவ்வளவு தருவீங்க? 2000 ரூபாய் தரலாமா? 2000 ரூபாயா? 2000 ரூபாவா? நீங்க எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். இல்லம்மா, வண்டி ரொம்ப நிறைய மைலேஜ் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. வண்டி பார்க்கதாம்மா அழகா இருக்கு, ஆனா உள்ள நிறைய வேலை இருக்குமா. ஏதோ நீங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால ஒரு 500 ரூபாய் சேர்த்து தரேன். நல்லா பார்த்து சொல்லுப்பா, ரொம்ப ராசியான வண்டி. ராசிக்கெல்லாம் இங்க வேலை இல்லம்மா. வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் வண்டி ரேட்டு. அண்ணா வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குண்ணே, ஆர்சி புக் கூட இருக்கு. ஆமா, பெட்ரோல் கூட 2 லிட்டர் போட்டிருக்கோம். இப்பெல்லாம் பெட்ரோல் என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதெல்லாம் இருந்து என்னமா பிரயோஜனம்? வண்டி ரொம்ப பழசால இருக்கு. வண்டி பாக்குறதுக்கு பல இருக்கு, ஆனா அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுமா. இத நான் வாங்கிட்டு போனா கூட எடைக்கு தாமா போட முடியும். அண்ணா இந்த வண்டியை எடைக்கு போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? என்ன ஒரு 5-6 கிலோ பேரிச்சம்பழம் கிடைக்கும். அந்த பேரிச்சம்பழத்தை நாங்களே வாங்கிக்கிறோம், நீங்க எடுத்து காலி பண்ணுங்க. அப்ப வண்டியை விக்கிற ஐடியா யாருக்கும் இல்லையா? விக்கல. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு மெக்கானிக் ரவி. மெக்கானிக் ரவி கிட்டலாம் நான் வண்டி விக்கிறதா இல்ல, நீங்க எடுத்து காலி பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க, இனி நலன் தமேந்தி விஷயத்துல கவலைப்பட ஒண்ணு இல்லைன்னு. அது எப்படிமா? பேத்தி நல்லா வாழ்றான்னா கையில ஒரு பேரனோ பேத்தியோட வந்தாதானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முறையா நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாதானே அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றாங்கன்னு அர்த்தம். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. பேரனோ பேத்தியோ சீக்கிரமா பெத்து கொடுத்தாதானே தாத்தா சந்தோஷப்படுவாருன்னு சொல்றாங்க. இப்ப என்னம்மா, இன்னைக்கு உங்க வீட்லயே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவோம். உங்களுக்கு ஓகே தானே? பாட்டி, அதுக்கு நல்ல நாளெல்லாம் பார்க்கணும்ல. தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்த இடத்துல ஏன் பாட்டி இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நாள் என்னம்மா, நல்ல நாள். நல்லது நடக்கணும்னு நாம நினைக்கிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அவ்வளவுதான், விடுங்க. இன்னைக்கு இங்கதான் 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம். அம்மா, என்ன என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நாம அதுக்காக இங்க வந்தோம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே பார்க்க வந்தோம். அதான் பார்த்தாச்சுல்ல, வாங்க கிளம்பலாம். ஏய் வா கிளம்பு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு இருக்க? சொல்ல அவங்க கிட்ட. ஆமா அத்தை, நாம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது பெரியவங்க முடிவெடுக்க வேண்டிய சமாச்சாரம். நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்குதான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். நானும் பிரீத்தியும் இங்க இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு கொடுத்துட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். ரொம்ப நல்லதுமா. இருக்கட்டும்மா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. தமேந்தி வா வா. மா
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தேவையில்லாம வந்து மாட்டிட்டேன் போலயே. இவனுங்க வேற தடபுடலா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்ணலாம்? எங்க இவர ஆளையே காணோம். நடக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரா? யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, அன்னபூர்ணி மிஸ் தமேந்தி தானே? ஆமா, நீங்க? நான் சூப்பர் ஷெஃப் காம்படிஷனோட கோ ப்ரொடியூசர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், நீங்க தானா? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை மேடம், நாளை மறுநாள் நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷூட்டிங் இருக்கு. அதை சொல்லலாமே தான் கால் பண்ணேன். லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாம கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க மேடம். ஐயோ சாரி சார், போன தடவை மாதிரியெல்லாம் நடக்காது. கண்டிப்பா கரெக்ட் டைமுக்கு நான் வந்துருவேன் சார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஃபுட்டை தான் ரெடி பண்ணணும். நீங்களே ஏதாவது டிஷ்ஷை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன ஃபுட்டு சார்? சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஃபுட்டுங்க. தென்கிழக்கு ஆசிய உணவு வகைகள். இந்த தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா மாதிரி சில கண்ட்ரிஸோட ஃபுட் ப்ராடக்ட் தான். அந்த ரவுண்ட்ல தான் நீங்க பண்ணணும். ஐயோ, சிங்கப்பூர், மலேசியாவா? என்ன மேடம், ஓகே தானே? பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் சார். ஓகே மேடம். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் மேம். பாய். பாய் சார். பாய். ஏய், என்ன பேரஞ்ச மாதிரி நிக்கிற? ஓ, சேனல்ல இருந்து கால் பண்ணாங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா உன் நிலைமை யோசிச்சா சிரிப்பா வருது. சாம்பார், வத்த குழம்பு, இந்த பலாப்பழம் கேசரி, அண்ணாச்சி பழம் உப்மான்னு இந்த லோக்கல்லையே உருட்டிக்கிட்டு இருந்தவ நீ. உங்ககிட்ட இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஏய், உனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாதுல்ல? நீ அந்த ஊர் சமையல்ல எப்படி செய்ய போற நினைச்சாலே எனக்கு பயங்கர சிரிப்பா வருது. உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? சிரிங்க, உங்களால எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிங்க. ஏய், சும்மா மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி சீன் போடாத. உனக்கெல்லாம் இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சொல்ல கேட்காம அந்த இன்வெஸ்டர் கிட்ட போய் சவால் விட்டேல, இப்ப நல்லா அனுபவி. கடவுளே, இந்த ரவுண்ட் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அந்த ஊர் சமையல் எல்லாம் தெரிஞ்சவங்க எங்க இருக்காங்கன்னு நான் எப்படி தேடுவேன்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ போலீஸ் எல்லாம் பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் இல்லப்பா. ஐயோ தாடிகாரா, பாப்பாக்கா யாருன்னு தெரியாம அதாண்ட போய் என்ன கேள்வி கேக்குற பார். அம்மா ராணி, சித்தார்த்த எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னு உனக்கு முன்கூட்டியே எப்படிமா தெரியும்? அதுவும் சரியா இதுதான் காரணம்னு தெரிஞ்சு அதுக்கான ஆதாரத்தெல்லாம் எப்படிமா சரியா ரெடி பண்ணி கொண்டு வந்த? பாப்பா பொம்மிக்கும் சித்தார்த்துக்கும் பிறந்த குழந்தைன்னு நினைச்சு நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நான் இனிமே உன்னை ஃப்ராடுன்னுலாம் கூப்பிட மாட்டேன். இவனை பாத்தியா? ஐயோ, இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கினிய? ஏய், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நீ வெறும் ஃப்ராடு இல்ல, உலகமகா ஃப்ராடுன்னு சொல்ல வந்தேன். யோ, நான் என்ன பண்ணாலும் நீ இப்படிதான் சொல்வல. நான் எப்படிப்பட்டவன்னு கூடிய சீக்கிரத்துல நீயே புரிஞ்சுப்ப. சரி சரி. ஆமா நீ தாத்தா சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா?
எப்படி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணீங்க? அதுவா தர்ஷினி, ஒரு தபா தாடிகாரன் வெளியே போயிட்டு வரும்போது நான் ஒரு விஷயம் விளையாட்டா செஞ்சேன். பாப்பா பாப்பா ஏய், எவ்வளவு நேரமா பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு இருக்கேன். பாப்பா எங்க போனா? உன்னதான் கேக்குறேன், பாப்பா எங்க? நீ எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் பாப்பா இனிமே வராதியா. ஏய், லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. முதல்ல பாப்பா எங்கன்னு சொல்லு. இந்த பாரு, மனச தைரியமாக்கிக்கோ. பாப்பா கிளம்பிச்சு. கிளம்பிட்டாளா? எங்க? நீ வெளியே போயிருந்த நேரத்துல பாப்பா இங்க இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கின்னு அதோட ஒரிஜினல் அப்பா அம்மா வந்துட்டாங்கய்யா. என்னது? பாப்பாவோட உண்மையான அப்பா அம்மாவா? ஆமாயா, அவங்க வந்தாங்க. அவங்களோட பாப்பாவும் போயிடுச்சு. என்ன கேட்காம எதுக்கு பாப்பா அவங்களோட அனுப்புன? அவங்க யாரு என்னன்னு தெரியாம எப்படி அனுப்புன? யோ, அவங்க உண்மையிலேயே பாப்பாவோட அம்மா அப்பா தான்யா. அவங்க முன்ன வந்த ஆளுங்க மாதிரி டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது. தாத்தா எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு தான் அவங்க கூட அனுப்புனாரு. இல்ல, பாப்பா சத்தியமா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. நீ போய் சொல்ற. யோ, நான் சொல்றது நிஜம். அது குழந்தையா. அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா அவங்களோட கிளம்பிச்சு. அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தது தெரியுமா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். பாப்பா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா, எனக்கு தெரியும். யோ, என்னயா நீ? ஏதோ கொஞ்ச நாள் உன் கூட இருந்துச்சு, இப்போ அதோட அப்பா அம்மா வந்து கூப்பிட்டதும் போயிடுச்சு. இல்ல, பாப்பா கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டா. நீ ஏதோ போய் சொல்லிட்டு இருக்க. பாப்பா பாப்பா பாப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, நான் கார்ல போகும்போது போட்டேன். வீட்ல நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருந்தா நான் இப்படி பண்ணுவேனா? குழந்தைங்க எப்ப தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா தெரிஞ்சு பண்ணா பேரண்ட்ஸ் திட்டுவாங்கன்னு போதுதான் தெரியாம பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பாரு அபி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்ல, அப்படி இல்ல. நீங்க என்னோட நல்லதுக்கு எதுவும் சொல்லல, எல்லாத்தையுமே உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றீங்க. நான் மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கு போறதுல உங்களுக்கு உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரின்சிபல் உங்களை ஃபோன் பண்ணி கேள்வி கேட்கறாங்க, உங்களை திட்டுறாங்க, அதுதான் உங்க பிரச்சனை. உங்களுக்கு என் மேல அக்கறை எல்லாம் கிடையாது. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு பேர் கெட்டுற கூடாது, உங்க கௌரவம் குறைஞ்சிட கூடாது. அது மட்டும் தானே உங்களுக்கு முக்கியமா இருக்கு. அபி, கொஞ்சம் பொறுமையா. நீ வாயை மூடு. உன்னை கூப்பிட்டாங்களா? அபி, என்னம்மா அது? கொஞ்சம் அமைதியா இருமா. அபி, காம் டவுன். எப்படி பேசுறா பாருங்கம்மா. இப்படி பேசுறதுக்கு எங்க இருந்து கத்துக்கிட்டானே எனக்கு தெரியல. அப்படிதான் பேசுவேன். ஏன் பேசக்கூடாதா? பேசுறது கூட எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? நான் இந்த வீட்டு பொண்ணு தானே, இல்ல அடிமையா? நீங்க சொல்றதுதான் கேட்கணும், நீங்க சொல்றதுதான் சாப்பிடணும், நீங்க சொல்றதுதான் செய்யணும்னு இப்படி எல்லாத்தையுமே நீங்க சொல்றதுதான் பண்ணணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஐயோ அபி, பேசாம ரபி. நீ பேசாம இருக்கவே உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு என் மேக்கப் கிட்ட உடைச்சாரு, நாளைக்கு உன் பெயிண்டிங் பாக்ஸ் உடைப்பாரு. இப்படி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைப்பாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்ல, எங்க 4 பேருக்குமே உங்களை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. அதனாலதான் கொடைக்கானலுக்கு ஓடி போக பார்த்தோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நிஜமாவே ஹாஸ்டல் அவ்வளவு ஜாலியா இருக்குமா? ஆன்ட்டி அப்படிதானே சொல்றாங்க. இவங்களும் அங்கதான் இருந்தாங்களாமே. நாமெல்லாம் தான் இங்க மாட்டிக்கிட்டோமோ? பேசாம நம்ம கொடைக்கானலுக்கு போனதுக்கு பதிலா ஹாஸ்டலுக்கே போயிருந்திருக்கலாம். ஆமா, ஆனா நம்ம அப்பா நம்மள ஹாஸ்டலுக்கு விடவே மாட்டாரு. ஆமா, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுக்குமே அவர் விட மாட்டாரு. நம்ம ஏன் தான் இங்க பிறந்தோமோ? அபி, அபி என்ன பாரு அபி. எதுக்கு இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்க? அப்பா தானே திட்டினாரு. ஃபீல் பண்ணாத, விடு. உன்கிட்ட இங்க யாரும் அட்வைஸ் கேட்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. லீவ் மீ அலோன். உன் கோவம் எனக்கு புரியுது. டாக்டர் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாரு. அவர் அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஸ்கூலுக்கு மேக்கப் பண்ணிட்டு போறது தப்பு தானே? அத நீ பண்ணலனா அப்பா கோவப்பட்டிருப்பாரா? மேக்கப்ங்கிறது உனக்கு பிடிச்ச விஷயம். நீ நினைக்கும் போது போட்டுக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஸ்கூல்னு வரும்போது அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நாம கட்டுப்பட்டு தானே ஆகணும். இப்போ முன்னாடி நான் இப்படி பேசுறது உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி நீ ஒவ்வொரு தடவையும் மேக்கப் போட்டு போகும்போது ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி அப்பாவை மரியாதை இல்லாம பேசும்போது அவருக்கு டென்ஷன் ஆகும்ல. அத நீ புரிஞ்சுக்கணும்ல. அவர் எதுக்கு நான் புரிஞ்சுக்கணும்? அவர் இங்க யாரையாவது புரிஞ்சுக்கிறாரா? அவருக்கு இந்த வீட்ல எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும். அவர் ஆசைப்பட்ட மாதிரி தான் நாங்க இருக்கணும். ஆனா நாங்க என்ன ஆசைப்படுறோம், எங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறதே கிடையாது. அப்புறம் நாங்க மட்டும் எதுக்கு யோசிக்கணும்? நான் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. எங்க அம்மா யாரையும் கஷ்டப்படுத்தாம உனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். அவர் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறா. நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் படிச்ச பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து பாத்துப்பாங்க. இல்லைங்க, அவங்களால அது முடியாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம திருச்சி சிட்டில ஒருத்தர் கூட இல்லை. சென்னையில இருந்து தான் இன்ஜினியர்ஸ் வர வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் 4 பேர் தான் இருக்காங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், இல்லைன்னா பெங்களூர்ல தான் பார்க்கணும்.
பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றது? சார், நான் வேணா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? டேய் போடா, போய் ஓரமா நில்லு. பேசிட்டு இருக்கோம்ல. இல்லைங்கய்யா, என்னால இதை ரெக்கவர் பண்ண முடியும்னு தோணுதுங்கய்யா. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு. ஹலோ டிரைவர், இது என்ன ரோட்ல கார் ஓட்டுறதுன்னு நினைச்சியா? கம்ப்யூட்டர் பிரதர். யூஎஸ்ல இன்ஜினியரிங் முடிச்ச என்னாலேயே ஒன்றும் முடியல. நீ ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு அசால்ட்டா சொல்ற. இல்லை சார், என்னால் முடியும்னு எனக்கு தோணுது. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? இம்பாசிபிள். வெட்டியா பேசிட்டு இருக்காம போய் கார் துடைக்கிற வேலை இருந்தா பாரு போ. ஐயா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. என்னால் கண்டிப்பாக முடியும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்க ஐயா. முருகா, இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு சென்னையிலேயே 4-5 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. உனக்கு எதுக்கு இந்த வேலை? விடு. இல்லைங்கய்யா, என்னால் முடியும்னு எனக்கு தோணுதுங்கய்யா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. என்னால் முடியலைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்க. பாருங்க, நம்மகிட்டே சவால் விடுறாப்புல உங்க டிரைவர். பரவாயில்ல, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அவர் தான் முடியலன்னா நம்ம என்ன சொன்னாலும் செய்யறோம்னு சொல்றாருல, பண்ண சொல்லுங்க. முருகா ஐயா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லைங்க ஐயா, எனக்கு தெரியும்னு என்னோட உள் மனசுக்கு தோன்ற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? சரி, ட்ரை பண்ணு. கொடுங்க. அமுதா, ரெடி ஆயிட்டியா? இருமா, ரெடி ஆயிட்டு இருக்கல. இன்னொரு 10 நிமிஷம் இருங்க, முடிஞ்சிரும். என்னடி 10 நிமிஷம்னு ஒரு புடவை கட்டி தலை வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரமா இதையே சொல்லிட்டு இருக்க? அம்மா, இதையே ஃபாஸ்டா தாமா பண்ணிருக்கேன். சரி, சீக்கிரம் பண்ணு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். அம்மா, எப்படி ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்கா? எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. அண்ணன் வந்துருச்சாமா? அண்ணன் வந்துட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். அம்மா, நான் போயிட்டு பக்கத்து வீட்ல ஃப்ரிட்ஜ்ல பூ வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். எடுக்கா, இது வந்துடு. பண்ணாதடி, அம்மா சீக்கிரம் வந்துற. என்ன? சரிம்மா. அமுதா, இந்த செயினை போட்டுக்கோ. இந்தா, இது கவரிங் தானே? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இப்ப நாம எங்க போறது? தங்க நகைக்கலாம். இருக்கிறத போட்டுக்கோ, சரியா? நீ கண்ணு இல்ல? குடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னை பார்த்து நான் தான் ஷாக் ஆகணும். நீ என்ன ஷாக் ஆன மாதிரி நடிக்கிற? பார்வதி, பார்வதி எங்க போனா? பார்வதி பாட்டி, ஐயோ என்ன பண்றது? எத்தனை குரல் கூப்பிடுறேன், பதிலுக்கு ஒரு குரல் கொடுக்கறாளா பாரு. பார்வதி, பார்வதி. அம்மா, பார்வதி தூங்கிட்டாமா? என்னம்மா, ஏதாவது வேணுமா? இல்ல, வெளிக்கேட்டெல்லாம் பூட்டியாச்சான்னு கேட்கலான்னு தாமா வந்தேன். பூட்டிட்டு வந்துதாமா படுத்தா. ஓஹோ, சரி. பூட்டியாச்சான்னு படி ஏறி இங்க வந்து கேக்குறதுக்கு பதிலா கேட்ட போயே பாத்துட்டு வந்திருக்கலாம். நல்ல வேளை, இத சொல்றதுக்கு நீங்களாவது முழிச்சிட்டு இருந்தீங்களே. என்னங்கம்மா? இல்ல, வந்ததுதான் வந்தேன். பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு போயிடுறேனே. ஐயோ ஐயோ, சீனு சாரு குடிசையில இருக்கிறத பார்த்தா என்ன ஆகுமோ? அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்கம்மா. நான் இப்பதான் பாத்துட்டு போனேன். அப்படியா? ரொம்ப நல்லதுங்க. அப்பப்ப வந்து ஒரு பார்வை பாத்துட்டு போயிடுங்க. அததானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் போய் படுக்கிறேன். சரிங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. அப்பா, நல்ல வேலை. சீனு குடிசைக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க போல. அப்பாடா.
சீனு, எதுக்காக இப்படி பண்ண? இல்ல மாயா, உனக்கு குளிர்மேனு பெட்ஷீட்டும் தலையணையும் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள பாட்டி வந்துட்டாங்க. சீனு, அவங்க பார்த்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ஆல்ரெடி இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க. இப்போ நீ எனக்கு பெட்ஷீட் தலகாணி கொண்டு வந்தது தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏன் சீனு இப்படி சில்லியா நடந்துக்கிற? இல்ல மாயா, அது சாருவோட. ஏ, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றல்ல. இந்தா, இத போட்டு படுத்துக்கோ மாயா. எனக்கு இது வேண்டாம். இல்ல, நான் இதை எடுத்துட்டு வெளியில போறத யாராவது பார்த்தாங்கன்னா 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் வாங்கிக்கோ, ப்ளீஸ். இந்தா வாங்கிக்கோ. இப்ப போ. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. போ. சரி. ஆமா, நீ எப்படி சாரோட குடிசைக்கு வந்த? என்ன பண்றது? நான் எங்க இருந்தா என்ன, நீதான் தேடி வந்துடுறீங்க. இது பாரு, எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புடா. ப்ளீஸ் சீனு, கிளம்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எப்படி இங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். உங்களை இங்க யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன, உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் திருடன் திருடன்னு கத்தி எல்லாரையும் எழுப்பிட்டாரு. அண்ணா, யாரையும் காணோண்ணே. என்னப்பா, என்னாச்சு? வீடு முழுக்க தேடியாச்சு, திருடனை எங்கேயுமே காணோம். என்னாச்சு? சீனு, வீட்டுக்குள்ள திருடன் பூந்துட்டான்டா. திருடானா? ஆமாடா, வீடு முழுக்க தேடியாச்சு, யாரையும் காணோம். ஒருவேளை வெளியில போயிருப்பானோண்ணே. இல்லைங்க தம்பி, இந்த வீட்டுல தான் இருந்தான் அவன். உள்ள ஒரு இடம் கூட விடாம தேடியாச்சு. ஒருவேளை மாடிக்கு போயிருப்பானோ? தங்கச்சி, மாடி முழுக்க நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் தங்கச்சி, யாருமே இல்ல. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இவர் நிழலை பார்த்து இவரே பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயோ நின்னுட்டு இருந்தான், நான் எங்க இருந்தோ பார்த்தேன். அது எப்படி ஏன் நிழலா இருக்கும்? என்னங்க நீங்க? அப்ப அவன் எங்க தான் போயிட்டான்? என்ன போங்க. சரி சரி, கோவப்படாதீங்க. அவன் வந்திருந்தா எங்க போயிட போறான், கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ கடவுளே, அவங்க இங்க வரப்போறாங்க போல இருக்கு. நம்மள பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏங்க, ஒருவேளை அந்த திருட குடிசைக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பானோ? ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. நாம மாட்டுதான் போறோம். நான் வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். இங்க வந்தது என்னோட தப்பு. எனக்கு தெரிஞ்சு அவன் அங்கதாங்க இருக்கணும். ஐயோ, குடிசையில பொண்ணுங்களாம் தூங்கிட்டு இருக்காங்களே. ஜானகி, நீ போய் சத்தம் போடாம யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. சரிங்க. வேண்டாம் தங்கச்சி, தங்கச்சி நீ போக வேண்டாம், நாங்க யாராவது போய் பாக்குறோம். ஆம்பளைங்க போக கூடாதுன்னு தானே நான் அவளை போக சொல்றேன். அங்கெல்லாம் அவன் போயிருக்க வாய்ப்பு இல்ல. போயிருந்தா பிள்ளைங்க எழுந்து சத்தம் போட்டிருக்கோம் இல்ல. ஏங்க, இவங்க சொல்ற மாதிரி பிள்ளைங்க அசந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா? அண்ணா, எதுக்குண்ணே சந்தேகம்? போய் பார்க்க சொல்லுங்கண்ணே.
ஜானகி நீ பத்திரமா போ, சத்தம் போடாத, நாங்களாம் இருக்கோம். சரி, மெதுவா சத்தம் போடாம போ. ஐயோ, அம்மா வராங்களே, நான் என்ன பண்ணுவேன்? தனா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, நாங்க எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். கோயிலுக்கா? ஆமாமா, கோவிலுக்கு தான். அண்ணா, கோயிலுக்குண்ணே. அக்கா, எல்லாரும் வாங்க, கிளம்பலாம். சீதா, வாங்க வாங்க, எல்லாம் போலாம். நில்லு. கோயிலுக்கு தான் போறேனா? அங்க போய் கூட்டமா பஜனை பண்ணிருக்கலாம்ல. இங்க எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்து இப்படி சத்தம் போட்டு பாட்டு பாடின? அதானே, இவளுங்க உண்மையாவே கோயிலுக்கு தான் போறாளுங்களா? டவுட்டா இருக்கா? அப்ப விடக்கூடாது, கண்டுபிடிக்கணும். சீதா, அர்ச்சனா நான்சி கிட்ட நல்லா பத்த வைக்கிறா. அப்படியா? இப்ப பாருங்க. அர்ச்சனா ஆண்டி, நீங்களும் கிளம்புங்க, கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கா? நானா? நான் வரல. இப்போ நீங்க தானே சொன்னீங்க என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்கன்னு. என்ன உதவி வேணா செய்யறேன்னு அப்ப சொன்னீங்கல்ல. இப்ப வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்து மான மரியாதைய காப்பாத்த வேண்டாமா? வாங்க அர்ச்சனா ஆண்டி, வாங்க போலாம். போங்க, போனாதானே உண்மை தெரியும். இல்ல, அவங்களே என்ன கோயிலுக்கு கூப்பிடுறாங்கல்ல, அப்ப அது உண்மையாதான் இருக்கும். அவங்க கூட போய் நானும் பஜனை பாடணுமா? நீங்க வாங்க போலாம், பூஜைக்கு வேற நேரமாச்சுல்ல. இல்ல, நான் வரல. பரவாயில்ல, போயிட்டு வாங்க. நீயும் வரியா? போலாம். நான் எதுக்கு வரணும்? போயிட்டு வரலாமே. என்னாலலாம் முடியாது. அவங்கள எதுக்கு கூப்பிடுதீங்க? அவங்க தான் வரலன்னு சொல்லுதாங்கல்ல, நீங்க வாங்க. நானும் வரலன்னு தானே சொல்றேன். இப்படி முட்டாள்தனமா பண்ணா நான் எப்படி உதவி செய்ய முடியும்? நீ தோத்து போக போறது நிச்சயம். நான் வரல. சேது, டெய்லரிங் யூனிட்டுக்கு தான் போறாங்க. அப்படியா? தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்ப நாங்க வரோம். வாங்க போலாமா? போலாம். வாங்க போலாம். டவுட்டா இருக்கே, எங்க போறாங்க இவங்கெல்லாம்? யாரு? சீதா எதுக்கு இவங்களெல்லாம் வர சொல்லிருக்கா? ஏதோ பிளான் பண்ணிருக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல முன் அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது பெரிய ஆர்டர். சின்ன பிசிறு இருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிடும். அப்புறம் கம்பெனி பேரும் கெட்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யணும். ஆமா, லாப நஷ்ட கணக்கெல்லாம் எதுவும் பார்க்க போறதில்ல. நஷ்டமே வந்தாலும் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா பொருள் குறிப்பிட்ட தேதியில கரெக்டா டெலிவரி பண்ணிடணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். நீங்க இங்க வந்திருக்கிறது வேலை செய்யறதுக்கு இல்ல, எங்க குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு. எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்ய தான் இங்க வந்திருக்கீங்க. உங்களை நம்பிதான் இப்ப எங்க குடும்பமும் நானும் இருக்கேன். எங்களுக்காக வந்ததுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்க எல்லாரையும் நான் அந்த முத்தார் அம்மாவா தான் பாக்குறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கம்பெனியோட பேரும் சீதாவோட வாழ்க்கையும் இப்ப நம்ம கையில தான் இருக்குது. அதாவது நம்மள நம்பி சீதா அவ வாழ்க்கைய ஒப்படைச்சிருக்கா. சீதாவை வாழ வைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அவ நம்பிக்கைய காப்பாத்தணும்.
இரவு பகல் பார்க்காம நல்லா உழைக்கணும். உழைச்சி ஜெயிச்சு காட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம்க்கா, ஆர்டரை சரியான நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம டெலிவரி பண்ணலனா கம்பெனி பேர் மட்டும் இல்ல, சீதாவோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதெல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இது என் வாழ்க்கை பிரச்சனையாவோ கம்பெனி பிரச்சனையாவோ மட்டும் நான் பார்க்கல. நான் இதை வேற மாதிரி பார்க்கறேன். நம்மளால எதுவும் முடியும். நாம நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். பொண்ணுங்கன்னா வீட்டு வேலை செய்ய மட்டும் இல்ல, சாதிச்சு காட்டவும் முடியும். பொண்ணுங்க சாதிக்க பிறந்தவங்க. சான்ஸ் கிடைச்சா எதையும் சாதிப்போம். நம்மளால எதுவும் முடியும்னு இந்த உலகத்துக்கு நாம காட்டணும், சாதிச்சு காட்டணும். நாம சாதிக்க பிறந்தவங்கன்னு நாம நிரூபிக்கணும். நம்மளால கண்டிப்பா முடியும். இந்த சந்தர்ப்பம் தான் நமக்கான நேரம். நம்மள நாம பரிசோதனை பண்ணி பாத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம ஜெயிக்கவும் ஜெயிச்சு காட்டவும் கிடைச்ச சந்தர்ப்பம் இது. இதுல சாதிக்கணும், சாதிப்போம். அம்மா தாயே முத்தாரம்மா, வழிகாட்டு தாயே. பொண்ணுங்க நினைச்சா எதையும் சாதிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, பொண்ணுங்க நினைச்சா எதையும் சாதிப்போம், சாதிச்சு காட்டுவோம். இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். மகளிர் சுய உதவி குழுவுக்கான ஒரு பரீட்சையா நினைச்சுக்கங்க. இந்த ஆர்டர்ல கிடைக்க போற லாபம் கம்பெனிக்கு வேண்டாம். இந்த லாபத்தை எல்லாம் உங்களுக்கே கொடுத்துறேன். இதுல நஷ்டம் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கான சம்பளம் உங்களுக்கு வந்து சேரும். இது வேலை இல்லை, பெண்களுக்கான சவால், உங்களுக்கான அக்னி பரீட்சை. சீதா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதே நம்பிக்கை உங்க எல்லாருக்குள்ளேயும் வரணும். தைரியமா போராடுங்க. உங்களால சாதிக்க முடியும். சாதிச்சு காட்டுங்க. வாழ்த்துக்கள். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பக்கத்து தெருவுல பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல லேசா பந்து பட்டுருச்சு, அவ்வளவுதான். என்ன? ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் பந்து பட்டா இவ்ளோ பெருசா அடிபடுமாண்ணா? கல் எதுவும் பட்டுதா? ரத்தம் வந்ததாண்ணா? இல்லம்மா, அதெல்லாம் படல. ஏன்னா சொல்ல மாட்டேன்ற? வேற ஏதாவது பிரச்சனையா? நீ என்கிட்ட மறைக்க பாக்குறல மணினா, நீ அது சொல்ல. நான் என்ன மறைக்க போறேன்? பந்து தான் பட்டுச்சு. வீரா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியாமா? நான் கேட்டேன்னா வானான்னு சொல்லிட்டாங்க. வள்ளி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? நீ போய் எடுத்துனோ போ. நான்லாம் போக மாட்டேன். உனக்கு காப்பி வேணுமா? இல்ல, எனக்கு வேணாம். மணினா உனக்கு? வேண்டாமா. மீனா, ஒரு காப்பி எடுத்துன்னு வா. சரிங்கம்மா. ரொம்ப வலிக்குதாண்ணா? எனக்கு ஒண்ணும் இல்ல வள்ளி. குடு. காப்பி எடுத்துக்கோமா. எடுத்துக்குமா. பார்த்து வரக்கூடாது. என் கபோர்ட்ல ஒரு முக்கியமான ஆடிட்டிங் ஃபைல் இருக்கும். நீ போய் அதை எடுத்துனோ போ. சார், ராஜேஷ் அம்மாக்கு நீங்க அவரை காப்பாத்த எவ்வளவு ட்ரை பண்ணீங்கன்னு தெரியாது. அவங்க ஏதோ விரக்தியில இப்படி பண்ணிட்டாங்க. என்னது? அப்படின்னா என் அண்ணன் தலையில பட்ட காயத்துக்கு அவங்க தான் காரணமா? இல்ல வள்ளி, சும்மா இருந்தா. நான் வந்த உடனே கேட்டேன்ல, அதையும் சொல்லி மறப்புன. இன்னும் நடந்துச்சு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? மணினா, நீயாவது சொல்ல, என்னதான் நடந்தது? அது ஒண்ணும் இல்லம்மா, ஐயா மேல கல் எறிஞ்சிட்டாங்க. கல்லில் அடிச்சாங்களா? என்ன நினைச்சிருக்காங்க அவங்க? நீ அந்த ஆக்சிடென்ட் பண்ண? அந்த பையனை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? கொஞ்சமாவது நன்றி வேணா? இதுக்குதான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். போதும்னா, எது இதுக்கு பொறுத்து போறதுன்னு ஒரு அளவு வேணா? ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு ஒதுங்கி போனா
மேல மேல ஏறி மிதிப்பாங்களா? வள்ளி, அவங்க புள்ளைய இழந்துட்டு தவிக்கிறாங்க. பிரக்தியில ஏதோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. பாரு, நீ போய் நான் சொன்ன வேலையை பாரு. நான் போன்னு சொன்னேன். சார், நீங்க நியாயமா செய்ய வேண்டியதையும் தாண்டி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நானே நன்றி சொல்ல வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் யாருக்கிட்டமா மன்னிப்பு கேட்கறது? இந்த காயம் 2 நாள்ல ஆறிடும். ஆனா உங்களோட இழப்பு நான் வரேன் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்நேரம் 2 ஊடும் கல்யாண சந்தோஷத்துல ஜேன்னு இருந்திருக்கும். ஆனா இப்போ இப்படி இருண்டு போய் கிடக்குதே. இந்த புள்ள என் வீட்ல வந்து விளக்கேத்த வேண்டியவ இப்படி தனியா நிக்கிறாளே. அத்த, அழாதீங்க. ராஜேஷ் இறந்துட்டா நம்ம உறவு ஒண்ணும் விட்டு போயிடாதுல்ல. அடிக்கடி நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்களும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து பாக்குறோம். சரிம்மா, எல்லாமே சரியாயிடும் அத்த. நாங்க அப்படியே கிளம்புறோம். வீரா, நம்ம ஏரியா பசங்க 4 பேர் உள்ளதாக்குறாங்க. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை ஜெயில வச்சே முடிக்கிறோம். ஆமா வீரா. என்ன பேசினுக்கிற? வீரா, எங்க ரத்தம் துடிக்குது வீரா. எங்களுக்கு பாண்டிய எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமா? எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு? அது இப்படிதான் பழி வாங்க நினைக்குமா? கொலை பண்ண சொல்லுமா? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுனா. இல்ல, அவன் அப்பெல்லாம் யோசிக்க மாட்டான். நீங்களாம் தப்பான வழிக்கு போனா கூட அதெல்லாம் தப்புன்னு நல்லது மட்டும்தான் என் அண்ணன் சொல்லும். நான் அவர் பேரை சொல்லிட்டு இப்படி கொலை பண்றேன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க அவருக்கு பண்ற மரியாதையா? இல்ல வீரா, ஸ்டாண்டு பக்கம் போனாலே அவன் ஞாபகம் தான் வருது. நேத்து கூட அவன் எங்க கூட சிரிச்சு பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்களே அப்படிலாம் யோசிக்கலனா நீங்களா ஏனா? தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சுல, அத்தோட அவரை விட்டுருங்க. இனி இதை பத்தி யாரும் பேச வேணாம். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அவசரப்பட்டு தப்பா யோசிச்சு உங்க லைஃபை கெத்துக்காதீங்க. இல்ல வீரா, அது வந்து நான் இனி இந்த எண்ணத்தோட திரும்ப வந்துடாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் அண்ணன் தான் கூப்பிட்டு நிக்கிறேன். அத தப்புன்னு யோசிக்க வச்சிடாதீங்க. கிளம்புங்கண்ணா. வாடா போலாம். டேய் போலாம்டா. வா கண்மணி. உட்காரு, போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.